Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். திமுகவினுடைய மாணவரணி போய் விஜய்க்கு பயந்துகிடுச்சு அப்படின்னு சொன்னா இதை விட ஒரு காமெடி வேற எதுவுமே இருக்கவே முடியாது. களத்துல உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, இன்னொரு பக்கம் ஓரணியில் தமிழ்நாடு, இன்னொரு பக்கம் மாணவரணி சார்பா நீங்க துண்டு பிரச்சாரம் வந்து காலேஜ் முன்னாடி கொடுக்க போறேன்னு சொல்றீங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ விஜயனுடைய அரசியல் வருகை ஒரு பதட்டத்தையோ அல்லது ஒரு பயத்தையோ ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. நேத்து கூட சேலத்தில் நடந்த கூட்டத்தில் கொள்கை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா விஜயனுடைய பாட்டா பாடிட்டு இருக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தா விஜயனுடைய வசனங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தராவது கொள்கை சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒருத்தருமே கொள்கைன்னு என்னன்னு தெரியல. அந்த உண்மைத்தன்மை தெரியும் பொழுது அங்க யாரும் இருக்க மாட்டாங்க, அவர்கள் மாறி வந்துருவாங்க. வந்தாங்களே அந்த மாதிரியா பல பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. நேத்து அன்வர் ராஜா வந்திருக்கிறாரு. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவின் மாணவரணி துணை செயலாளர் அமுதரசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். திமுகவினுடைய ஓரணியில் தமிழ்நாடு பிரச்சாரத்தை பார்த்துட்டு இருக்கோம். மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? களத்துக்கெல்லாம் போயிட்டு இருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்குது. தொடர்ந்து எல்லா பகுதிகளுக்கும் திமுகவினுடைய தொண்டர்கள் போறாங்க. இப்போ மாற்று கட்சியில் இருக்கிறவங்க கூட விரும்பி இந்த இயக்கத்தில் இது ஒரு மக்கள் இயக்கமாக தான் முன்னெடுத்துட்டு இருக்கிறோம். உறுப்பினர் சேர்க்கைங்கிறத தாண்டி இது வந்து ஒரு பரப்புரை பயணமாக போயிட்டு இருக்கோம். மக்கள் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, நல்லா கேட்டுக்கிறாங்க. இதில் இணையறதுக்கு வாலண்டியர்ஸாக நிறைய பேர் வராங்க. இவ்வளவு நாளாக எங்களுக்கு எப்படி இணையறதுன்னு தெரியாமல் இருந்தது, இது ஒரு நல்ல ஒரு முயற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல ரெஸ்பான்ஸாக இருக்குது. கட்டாயப்படுத்தி திமுகவில் சேர்க்க வைக்கிறீங்களாமே? கட்டாயப்படுத்தி இந்த காலகட்டத்தில் எதுவுமே செய்ய முடியாது. அது வந்து ஒரு அரசியல் ரீதியான பொய்யான பரப்புரை தான். இந்த இயக்கத்தின் மேலே, இந்த மக்கள் இயக்கமாக எடுத்துகிட்டு போகிற இந்த ஓரணியில் தமிழ்நாடு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து இதன் மேலே ஒரு குறை சொல்லணும், அவதூறு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி அப்படிங்கிறாங்க. அப்படி கட்டாயப்படுத்தி சேர்க்கிறதாக எங்கேயும் செய்தியாக வரல. இல்லை மக்கள்கிட்ட நீங்கள் வந்து அந்த இப்போ ஒன்றும் தொழில்நுட்பம் ரொம்ப கம்மியான தொழில்நுட்பம் கிடையாது. எல்லார் கையிலையுமே செல்ஃபோன் இருக்குது. அடுத்த செகண்ட் எல்லாருமே அப்டேட் பண்ணிடுவாங்க. ஆகையினால வந்து கட்டாயப்படுத்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு தவறான பொய் பரப்புரை. மகளிர் உதவித்தொகையா அல்லது மற்ற அரசாங்க திட்டங்களா எதுவுமே வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக திமுகவில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கூட இன்னைக்கு நாளிதழில் வருது. ஆமாம், அதை தான் வந்து தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட அவர் போகிற பக்கம்லாம் இதை தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. இது வந்து அது மக்களுக்கு சென்றடைய வேண்டிய திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய முகவரி, அதே போல் முதலமைச்சருடைய தனி செல், இந்த மாதிரி தனியாக தொடர்ந்து 4 ஆண்டு காலமாக ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் முகாம்கள் நடந்துட்டுருக்கு. அது சிறப்பு முகாம் தான் இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறது. ஸோ அதில் மக்களுக்கு சேர வேண்டிய திட்டங்கள் குறித்த அந்த படிவங்களை கொடுத்து வாலண்டியர்ஸ் போய் கேட்குறாங்க, முகாம்களை கூட்டு வராங்க. அது தனி போயிட்டுருக்கு. இது வந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒன்றிய பாஜக அரசு, அதோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய அமைப்புகள், அவர்களினுடைய நிலைப்பாடு, மக்களுக்கு எதிராக அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய செயல்பாடுகள், தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய பாஜக அரசினுடைய போக்கு, இதெல்லாம் பரப்புரையாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் தான். எந்த இடத்துலையும் உறுப்பினர் சேர்க்கைக்காக அந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த மக்கள் இயக்கத்தில், இந்த பரப்புரை பயணத்தில் நீங்கள் வந்து உறுப்பினராக சேருங்க, இல்லாட்டினா உங்களுக்கு இது தரமாட்டோம், இது வந்து யூஸ்வலாக இதெல்லாம் யார் செய்வாங்க அப்படின்னா பாஜக செய்யும். ஏன்னா பாஜகவினுடைய மாநில தலைவராக தமிழிசை அவர்கள் இருந்தாங்க. அப்போது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக ஜெயிக்கலை. அப்போ என்ன சொன்னாங்க, ஐயோ பார்த்தீங்களா, நீங்கள் ஓட்டு போடாமல் விட்டீங்களா, இனிமேல் உங்களுக்கு ஒரு நலத்திட்டமும் வரவே வராது, எப்படிங்க உங்களுக்கு நலத்திட்டங்கள், அப்படி ஒன்றிய அரசு வந்து உங்களுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணும், நீங்கள் பாஜகவை புறக்கணிச்சிட்டீங்க அப்படிங்கிற மனப்பான்மையோடு செயல்பட்டவர்கள், அப்படி பேசினவங்க இன்னைக்கு அதே கண்ணோட்டத்தோட அந்த கருத்தை வந்து திமுக மேலே வச்சு ஒரு பொய் பரப்புரையை கொண்டு வராங்களே தவிர, நீங்கள் சொல்வது போல குறை சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருச்சு, காணொலி கிடைச்சிருச்சுன்னா அது என்ன எவ்வளோ பெரிய பிரச்சாரமாக பண்ணியிருப்பாங்க. ஆக இப்போ அது வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால தான் இதன் மேலே அவதூறு பண்ணணும், அவதூறாக கொண்டு வரணும். மக்கள்கிட்ட நல்ல செல்வாக்கு இருக்குது, அப்போ என்ன பண்ணணும், அப்போ அவர்களுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு பயணம் போகிறாரு,
பஸ் எடுத்துட்டு கிளம்புனாரு. அது ஒன்றும் எழுச்சி பயணமாக இல்லை. மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு செல்வாக்கு இல்லை. அவங்களுடைய கட்சி தொண்டர்களே எலி நகையாடக்கூடிய வகையில் இருக்குது. அப்போ அவர்களே கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல அவர்களை சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு பொய்யான பரப்புரையை, அவதூறுகளை அவங்க சொல்றாங்க. அதை தாண்டி அதில் வேற எதுவும் கிடையாது. மதுரை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க, ஓடிபி நம்பர்லாம் வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ ஓரணியில் தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துக்கூடிய அந்த பிரச்சாரத்தில் ஒரு பின்னடைவால் இது பார்க்கப்படும். இல்லை, இதில் ஒரு பின்னடைவுமே கிடையாது. இந்த ஓரணியில் தமிழ்நாடு மிக சிறப்பாக வெற்றிகரமாக எதிர்பார்த்ததை விட அதிகமான வரவேற்பை பெற்றிருக்கு. அப்படிங்கிறதுனால தான் நீதிமன்றம் வரைக்கும் இவங்க செல்ல வேண்டிய தேவை இருக்குது. நாங்கள் ஒரு அத்தன்டிகேஷனுக்காக தான் வாங்கினோம். அதாவது இப்போ இந்த மிஸ்டு கால் கொடுத்தா உடனே கட்சியில் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இந்த உதவியை பெற வேண்டுமா இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள்னு போட்டிருப்போம். ஃபோன் அடிப்பான், பார்த்தா நீ பாஜகவினுடைய உறுப்பினர்னு வரும். அந்த மாதிரியான அயோக்கியத்தனங்களை, தகடு திட்டங்களை, மோடி வித்தைகளை திமுக ஒருபோதும் முறைகேடான செயல்களில் செய்யாது. மக்கள்கிட்ட நேரடியாக போகிறோம். அவர்களுடைய வரவேற்பு, அவர்களுடைய ஒப்புதலோட அந்த ஓடிபி வாங்குறதோ, ஒரு அத்தன்டிகேஷனுக்காக ரிப்பீட்டேஷன் இருக்கக்கூடாது, ஃபேக்காக இருக்கக்கூடாது, உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற அத்தன்டிகேஷனுக்காக. அந்த அத்தன்டிகேஷன் வந்து இனிமேல் செல்லுபடியாகாது, நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இல்ல நீதிமன்றம் சொல்லிடுச்சுல. அது மிக சிறப்பாக இருக்குது. மக்களே வாலண்டியரா அதை பண்றாங்க. இந்த ஓரணியில் தமிழ்நாட்டில் இன்வால்வ் ஆகுறாங்க. அப்படிங்கிறத பொறுத்து கொள்ள முடியாம தான் இப்போ நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கிறாங்க. நீதிமன்றம் சொல்றதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே போல அதன் மேல விமர்சனம் வைக்க வேண்டிய தேவை கிடையாது. அதனாலதான் இது பின்னடைவா பார்க்கப்படும்ல. கண்டிப்பா இது வந்து எங்களுக்கு மேலும் ஒரு நம்பரை கொடுத்து ஓடிபி வந்த பின்பாக தான் அவங்க உறுப்பினராக சேர முடியும் அப்படின்னு ஒரு ஆப் வந்து நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஓடிபி போகாத போது நீங்க வெறுமன நம்பர் மட்டும் தானே வாங்க முடியும். நம்பர் நீங்க யார்ட்ட வேணா வாங்கலாம். இப்போ என் கூட கிட்ட நம்பர் வாங்கலாம், கேமராமேன்ட்ட நம்பர் வாங்கலாம், திமுக சேர்ந்துட்டாங்கன்னு நீங்க சொல்லிடலாம். அந்த மாதிரியான வேலை தான் இதுல கிடையாது. இந்த நீதிமன்றம் வரைக்கும் எதிரமைப்பினர் போயிருக்கிறதும், நீதிமன்றத்தை நாடி உத்தரவு வாங்கியிருக்கிறதும், இந்த ஓரணியில் தமிழ்நாடு வெற்றி பெற்று அடுத்த கட்டத்துக்கு போயிருக்குது, மக்கள் கிட்ட செல்வாக்கை பெற்றிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அத்தாட்சி தான். இது லீகலா வேலிட் இல்ல அப்படிங்கறது தான் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. லீகலா வேலிட் இல்லாமலே கூட போகட்டும், அதற்குள்ளாரே நான் போக விரும்பல. இது இந்த முன்னெடுப்பு அப்படிங்கிறது வெற்றி அடைஞ்சிருக்குது. வெற்றி அடைஞ்சது மக்கள்கிட்ட செல்வாக்கை பெற்றிருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கிறாங்க. ஓடிபி அப்படிங்கிறது எங்களுடைய வெரிஃபிகேஷனுக்காக தான் நாங்கள் வாங்கியிருக்கிறோமே தவிர, எங்களுடைய அத்தன்டிகேஷனுக்காக வாங்கியிருக்கோமே தவிர, மக்கள்கிட்ட நேரடியாக போவோம். மக்கள் இதில் சேர்றதுக்கு, தங்களை இணைத்துக் கொள்வதற்கு, இந்த ஓரணியில் திரள்வதற்கு தயாராக இருக்கும் பொழுது ஓடிபி தேவையில்லை, மக்களுடைய ஆதரவு தான் தேவை. அதை நோக்கி நாங்கள் போகிறோம். எல்லா கட்சியும் பண்ணுற மாதிரி தான் இவங்களும் பண்ணுறாங்கன்னு எதிர்பார்த்து இருந்தாங்க. அவர்களுடைய எண்ணத்தில் மண்ணு விழக்கூடிய அளவிற்கு இது மிக சிறப்பான முறையில் மக்கள்கிட்ட வரவேற்பை பெற்றிருக்குது. அதை தாங்கிக்க முடியாமல் நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கிறாங்க. இது இந்த ஓரணியில் தமிழ்நாடு மிக சிறப்பாக வெற்றி அடைஞ்சிருக்குது, அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது, மக்களுடைய வரவேற்பையும் ஆதரவையும் பெற்றிருக்குது அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சி தான் இந்த செயல்பாடை தவிர மற்றது அதை தாண்டி வேற ஒன்றும் இல்லை. மாணவர் அணி சார்பாக தமிழ்நாடு முழுவதும் வருகின்ற வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீங்கள் கல்லூரி வளாகத்தில் போய் இந்த ஓரணியில் தமிழ்நாடு சம்பந்தமாக பிரச்சாரம் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கல்வி கற்க வேண்டிய ஒரு இடத்துல போய் இந்த மாதிரி பிரச்சாரம்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அதிமுகவினர் விமர்சனம் வைக்கிறாங்க. கல்வி வளாகத்துக்குள்ளார இல்ல, கல்லூரி வாசல்கள்ல, கல்லூரியினுடைய வாயில்கள்ல தான், கல்லூரிக்கு வெளியில தான், கேட்டுக்கு வெளியில நின்று தான் இது வந்து ஒரு பிரச்சாரமா, துண்டு பிரச்சாரம் கொடுக்கறது தான். மறுபடி நான் சொல்றேன், இந்த ஓரணியில் தமிழ்நாடு வெற்றி அடைஞ்சிருக்குது அப்படிங்கிறதுக்கு எதிர்முகாமில் இருக்கக்கூடிய அதிமுக பாஜகவினருடைய பதட்டமும் அவர்கள் வெளியிடக்கூடிய அறிக்கைகளும் அந்த பொய்யான பரப்புரைகளும் தான் இதனுடைய அளவுகோல். இது அதிமுக பாஜக பதட்டம் அடையுதா இல்ல திமுக பதட்டம் அடையுதா? விஜய் பார்த்து திமுக நீங்க மாணவர்கள் நோக்கி போறீங்க, பெருவாரியான ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் எல்லாமே விஜய் பக்கம் போவாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது திமுக தான் பதட்டப்பட்டுட்டு இந்த மாதிரி மாணவர்கள் எல்லாம் நாங்க ஒரு அணியில சேர்த்த போறோம் அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி திட்டம் வச்சு. அதாவது எல்கேஜி பையனை பார்த்து ஹெட் மாஸ்டர் பயப்படுவாரா? எல்கேஜி பையனை பார்த்து ஹெட் மாஸ்டர் எங்கேயாச்சும் பயப்படுவாங்களா? அந்த எல்கேஜி பையன் பார்த்து ஐயோ ஹெட் மாஸ்டர் என்னை பார்த்து பயந்துட்டாரு அப்படின்னு நினைச்சா அது சிறுபிள்ளைத்தனமான ஒரு எண்ணம். அதே தான் விஜய் பார்த்து திமுக பயந்துடுச்சுங்கிறது. நீங்க இன்னும் ப்ரீகேஜி லெவல்ல தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு இன்னும் கொள்கை தான் என்னன்னே தெரியாது. விஜய் பிறக்கிறதுக்கு முன்னாடியே திமுக மாணவர் அணி இருந்துச்சு. விஜய் பிறக்கிறதுக்கு முன்னாடியே விஜயனுடைய அப்பா சின்ன பையனா இருக்கும் பொழுதே திமுக மாணவர் அணிங்கிறது இருந்தது. இந்த தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை எல்லாம் முன்னில நடத்தி
இந்த நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தையே கொண்டு வந்த இயக்கம் எது அப்படின்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர் அணி. இன்றைக்கு வரைக்கும் திமுக மாணவர் அணிக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய வரலாறு. இந்தியாவிலேயே ஒரு மாணவர் இயக்கமாக நடைபெற்று மற்ற கட்சியெல்லாம் பார்த்து தொடங்கின மாணவர் அணியை பார்த்து திமுகனுடைய நாற்றாங்களே மாணவர் அணி தான். இதை பார்த்து தான் மற்ற அமைப்புகளும் மாணவர் அணி வச்சுக்கணும், இளைஞர் அணி வச்சுக்கணும் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்ப திமுகவினுடைய மாணவர் அணி போய் விஜய்க்கு பயந்துகிடுச்சு அப்படின்னு சொன்னா இதை விட ஒரு காமெடி வேற எதுவுமே இருக்கவே முடியாது. களத்துல உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, இன்னொரு பக்கம் ஓரணியில் தமிழ்நாடு, இன்னொரு பக்கம் மாணவர் அணி சார்பா நீங்க துண்டு பிரச்சாரம் வந்து காலேஜ் முன்னாடி கொடுக்க போறேன்னு சொல்றீங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ விஜயனுடைய அரசியல் வருகை ஒரு பதட்டத்தையோ அல்லது ஒரு பயத்தையோ ஏற்படுத்துற மாதிரி இருக்கு அப்படிங்கறத விமர்சனம். இதெல்லாம் கேட்டா விஜய் பயந்துருவார். ஐயோ நம்ம திமுகவா, நம்மளை பார்த்து பயப்படுறாங்களான்னு அந்த மாதிரி அவர் நினைச்சுக்குவார். அதாவது இந்த சைடு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இதை நோக்கி வர்றவர்களுடைய அரசியல் புரிதலும், அந்த எதிர்முகாம்ல நீங்க சொல்லக்கூடிய தம்பியினுடைய கட்சியில இருக்கக்கூடிய அவர்களுடைய அரசியல் புரிதலையும் நீங்க எடுத்து பாருங்க. ஒண்ணும் இல்ல, நேத்து கூட சேலத்துல ஒரு கூட்டம் நடத்தினாங்க, கொள்கை முதல் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம். ஏற்கனவே அதுல மிகப்பெரிய ஒரு $1 பில்லியன் கொஸ்டினாவே இருக்குது. இந்த மைசூர் போண்டாக்குள்ளார போயிட்டு அதையோ தேடுற மாதிரி அதுக்குள்ளார என்னதான் இருக்குது, அந்த கொள்கை என்னதான் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா அது ஒண்ணுமே இல்லை. வெங்காயம் மாதிரி உரிக்க பெரியார் சொல்ற மாதிரி வெங்காயமா தான் இருக்கு. அவருடைய தலைவர்கிட்ட இந்த கட்சியை தொடங்கினாரு. அவரே வந்து கொள்கை நான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டப்ப நான் விழுப்புரத்துல மாநாடு வச்சுதான் சொல்லுவேன் அப்படின்னாரு. விழுப்புரத்துல மாநாடு முடிஞ்சு போறவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய கன்ஃபியூஷனாவே இருந்துச்சு. என்ன நம்ம சரியாதான் வந்து கேட்டோமா இல்ல நான் தப்பா கேட்டுட்டேனா அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் என்ன கொள்கைன்னே தெரியாமலே போயிட்டு இருந்தாங்க. திராவிடமும் தமிழ் தேசியம் இதுதான் வந்து அவங்களோட கொள்கை. அது எந்த இடத்துலயும் அவர் தெளிவா அவர் வந்து சொல்ற, அவர் வந்து அதாவது மாலை போடுறாரு, அப்புறம் வந்து தமிழ் சார்ந்திருக்கக்கூடிய அறிஞர்களுக்கு மாலை போடுறாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? இதுதான் கொள்கை. இது வந்து நீங்க கூட டிஃபைன் பண்ணிடுறீங்க, அது வந்து அவரால் டிஃபைன் பண்ண முடியல. அதாவது கருவாட்டு சாம்பார் மாதிரி தான் அவருடைய கொள்கை வந்து இருந்துட்டு இருக்கு. பாவம் அவரே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டார் அப்படிங்கிற ரேஞ்சில் தங்களுடைய கொள்கை இது அப்படின்னு வெளிப்படையா சொல்ல முடியாத அளவிற்கு தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறாங்க. அதனால திமுகவை நோக்கி வரக்கூடிய இளைஞர்கள் அல்லது திமுகவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், திமுக போய் அப்ரோச் பண்ணக்கூடிய இளைஞர்கள் இங்க வர்றதே அடிப்படை கொள்கைகள் என்ன, இடதுசாரி தன்மையான கொள்கை, அனைவருக்கும் அனைத்தும் அப்படிங்கிறதும் அல்ல, இந்த மாதிரியான கொள்கைகள் எல்லாம் சொல்லி கொடுத்து இந்த புரிதல் இருக்குது. பேசியிருக்காங்க சார். அதுதான் இல்ல, அதுதான் நீங்க இப்ப அவங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நேத்து கூட சேலத்தில் நடந்த கூட்டத்துல கொள்கை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா விஜயனுடைய பாட்டை பாடிட்டு இருக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தா விஜயனுடைய வசனங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தராவது கொள்கை சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒருத்தருமே கொள்கைன்னா என்னன்னு தெரியல அவங்களுக்கு. அப்ப கொள்கைன்னா என்னன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா விஜயனுடைய பாடல்களை பாடுறது, திரைப்பட பாடல்களை பாடுறது, அவர் நடிச்ச வசனங்களை சொல்றது, இதுதான் கொள்கையா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இது வந்து சீமானை விட மிகப்பெரிய ஆபத்தா போய் முடியும். அவர் வந்து இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கொள்கைக்கு அவர் தனக்கான ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு அவரை சீரழிச்சிட்டு இருக்கிறாருன்னு நாம பார்த்துட்டு இருந்தோம். இது முழுக்க ஒரு நடிகருங்கிற அந்த வர்ஷிப் மட்டுமே தான், கதாநாயகங்கிற அந்த பிம்பத்தின் மேல ஈர்க்கப்பட்ட அந்த தன்மையால மட்டுமே கூடியிருக்கக்கூடிய கூட்டமாக எந்த புரிதலும் இல்லாம இருக்கிறாங்க. அதனால அந்த உண்மைத்தன்மை தெரியும் பொழுது அங்க யாரும் இருக்க மாட்டாங்க, அவர்கள் மாறி வந்துருவாங்க. பல பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. நேத்து அன்வர் ராஜா வந்திருக்கிறாரு, பல பேர் வர்றாங்க. எதனால அப்படின்னு சொன்னா நீங்க எந்த கொள்கை இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், இதற்காக ஒரு கொள்கை இருக்குது. பாஜகவா இருக்கட்டும், RSS இருக்கட்டும், அதற்காக ஒரு கொள்கை இருக்குது. ஏதோ ஒரு கொள்கையை முன்னிறுத்தி இதுதான் எங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்லி அவங்க செயல்படுறாங்க. திமுக, அதிமுக, பாஜக எந்த கட்சிக்கு வேண்டுமானாலும் யாருனாலும் போவாங்க. அந்த கொள்கையின் மேல அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஈர்ப்பு அது நமக்கு சரியா வரும் அப்படின்னு நினைச்சு அவங்க டிராவல் பண்ணலாம். நீங்க விஜய்னு சொல்றீங்களா, அவருடைய கொள்கை என்ன? இல்ல, செப்டம்பர்ல டிசம்பர் வரைக்கும் வந்து நேரடியா மக்களை பார்க்க போறாரு. அப்ப நீங்க பார்க்க தான் போறீங்க. விஜய்க்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போகுது, இளைஞர்கள் மத்தியில, பெண்கள் மத்தியில, பெரியவர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. வரட்டும், வர வேண்டாம், நீங்க வாங்கன்னு தானே சொல்றோம். நீங்க எங்கேயே உட்காந்துட்டு எல்லா அவர் பனையூர்ல உட்காந்துட்டு வீட்டுக்கு வெளில 4 செலவு வச்சிருக்கிறாரு. என் தலைவர்களுடைய பிறந்த நாள் இறந்த நாள் வந்து வீட்டுக்குள்ளாரே செலவு போட்டு டக்குன்னு ஆமா தலையை வெளியில நின்று டக்குன்னு உள்ளார இழுத்துக்குமே அந்த மாதிரி மாலையை போட்டு உள்ளார ஓடிடுறீங்க. வெளியில வந்து நீங்க மக்களா கலக்கவே இல்லையேங்க. இன்னும் அந்த சினிமாத்தனமாவே இருந்துட்டு இருக்கிறீங்களே. உங்களை பார்த்து எதுக்கு பயப்படணும்? இது ரொம்ப அற்பத்தனமா இல்லையா? நீங்க என்னை பார்த்து பயப்படுறான்னு சொல்றது ரொம்ப ஒரு அருவருக்கத்தக்க விஷயமா உங்களுக்கு தோணலையா? நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? மக்களுக்காக நீங்க வந்து களத்துல நின்று இருக்கிறீங்களா? இல்ல இதற்கு முன்னாடி உங்களுடைய செயல்பாடு என்ன?
எதற்காக நீங்க போராடி இருக்கிறீங்க? மக்களுடைய எந்த பிரச்சனைக்காக குரல் கொடுத்திருக்கிறீங்க? எதுக்குமே வெளியில வராத நீங்க இல்ல தனி மனிதத்தனமா நீங்க வந்து எல்லா சட்ட விதிகள் ஒழுங்குமுறைகள் எல்லாத்தையும் பின்பற்றி இருக்கிறீங்களா? 1000 விமர்சனங்கள் உங்களை பத்தி வந்துட்டு இருக்குது. எதற்காக உங்களை பார்த்து எதற்கு பயப்படணும்? இல்ல வெளியே வரலன்னு சொல்றீங்க. 2 விஷயத்துக்காக அண்மையில வெளியே வந்தாரு. ஒன்னு பரந்தூர் விவகாரம், இன்னொன்னு வந்து இந்த லாக்அப் மரணம் தொடர்பா கிட்டத்தட்ட 20 குடும்பங்களை கூப்பிட்டு வச்சு அவங்கள சிறப்பித்திருக்காரு, கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரு. சட்டத்தை ஒழுங்கா கடைபிடிக்கிறீங்களான்னு நீங்க கேக்குறீங்க. அப்படி பார்க்கும்போது 11 மணிக்குள்ள முடிக்கணும்னு சொன்னாங்க. 11 மணிக்குள்ள நாங்க ஆர்ப்பாட்டத்தையும் முடிச்சிட்டோம். மொத்தம் 40 நிமிஷம் தான் நாங்க ஆர்ப்பாட்டமே பண்ணோம் அப்படிங்கிறாங்க. நான் சொல்றேன், நீங்க பெரிய யோக்கிய சிகாமணியா இருந்தா 20 மரணம் நடந்திருக்கு, 22 மரணம் நடந்திருக்குன்னீங்கல்ல, அப்ப ஏன் குரல் கொடுக்கல? அப்ப எங்க போனீங்க? அப்ப நீங்க அரசியல்ல வரணும்னு உங்களுக்கு எந்த அஜெண்டாவும் இல்லை, உங்களுக்கு எந்த ஸ்கிரிப்டும் கொடுக்கல. கடந்த 20 ஆண்டுகள்னு எடுத்துக்கோங்க, கடந்த 15 ஆண்டுகள்னு எடுத்துக்கோங்க. எங்க தருமபுரியில ஜெயலலிதா குற்றவாளின்னு நீதிமன்றத்தில் கைது பண்ணணும்னு சொன்ன உடனே கோவை வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து போன அந்த கல்லூரி பேருந்துல உயிரோட 3 மாணவிகளை எரிச்சு கொன்னாங்க. அந்த எரித்து கொன்ற மாணவிகளை, குற்றவாளிகள், அதிமுக குற்றவாளிகளை எடப்பாடி பழனிசாமி வெளியில விட்டாரு. அந்த குற்றவாளிகளுக்கு எதிராக நீங்க என்னைக்காச்சும் கேள்வி கேட்டிருக்கிறீங்களா? ஒரு உதாரணத்துக்கு கேட்கிறேன். கடந்த காலத்துல இப்ப சமீபத்தில் நடந்தது, அவங்க இப்ப 4 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது. நீங்க இப்ப கிட்டத்தட்ட 100க்கும் மேல லாக்அப் டெத்துகள் நடந்துட்டு இருக்குது. கேள்வி எழுப்புங்க. ஏன் உங்களுக்கு இந்த செலக்டிவா உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் யாரு கொடுத்தது? உங்களை இயக்குறது யாரு? இல்ல ஏன் இப்ப திடீர்னு வெளியில வந்துட்டு, நான் என்ன சொல்றேன், உங்களுடைய செயல்பாடுங்கிறது வந்து ரொம்ப திடீர்னு இருக்குது. திடீர்னு வந்து உங்களுடைய அட்டென்ஷனுக்காக நீங்க ஒரு வேலையை செய்றீங்க. இல்ல அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு, அதனால இந்த மாதிரி பிரச்சாரங்கள் வைக்கணும், மக்கள்கிட்ட போய் எடுத்து சொல்லணும், திமுக பண்ணக்கூடிய தவறுகளை எடுத்து காட்டணும், ஊழல் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட எடுத்து காட்டணும். அதுக்காக வெளியே வந்து பேசுறாரு, ஆர்ப்பாட்டம் பண்றாரு, போராட்டம் பண்ண போறாரு, இன்னும் 3 மாசத்துல மற்ற விஷயங்கள் குறித்து பேச போறாரு அப்படின்லாம் சொல்றாங்க. அப்போ திமுக திமுகங்கிறது ஆளுங்கட்சியா இருந்துட்டு இருக்குது. நாங்க ஒரு செயல்பட்டு இருக்கிறோம். ஒரு சாதாரணமான மாணவரை நீ போயிட்டு ஒரு துண்டு பிரச்சாரம் கொடுக்குறோம். இதை உங்களால பொறுத்துக்க முடியாம சமூக வலைதளங்கள் எழுதுறீங்க. நீ ஆக்சுவலா பயப்படுறது யாரு? பதட்டப்படுறது யாரு? நீங்க என்ன பேஸ்ல போய் என்ன ஓட்டு கேட்பீங்க? என்ன பேஸ்ல போய் மக்களை சந்திப்பீங்க? ஆட்சியை மாத்தணும்ங்கிறது அவங்களுடைய பிரச்சாரம். அது மட்டும்தான் இல்ல. அதிகாரத்தை வந்த உடனே ஸ்ட்ரைட்டா முதலமைச்சர் தான், வேற எந்த மக்கள் பணியும் கிடையாது. 12% தமிழ்நாட்டுல 12% மக்கள் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு சர்வே ரிப்போர்ட்ல சொல்லுது. 12 ஏன் அது பக்கத்துல இன்னொரு 0 கூட போட்டுங்க, அந்த படத்துல வர மாதிரி. ஏன் கம்மியா போட்டுக்கிறீங்க? ஏன் நம்ப மாட்டாங்களா? எந்த தேர்தலில் நின்று ஜெயிச்சிருக்கிறீங்க? முதல்ல இப்பதானே வந்திருக்கிறீங்க. வந்த உடனே 12% ஆதரவு, ஏன் தமிழ்நாடு முழுக்க ஆதரவுன்னு சொல்லிட்டு போங்க. அதனால அதெல்லாம் வந்து தேர்தல் காலங்களில் தெரிஞ்சு போகும். முதலமைச்சர் ஆகிறது மட்டும்தான் உங்களுடைய இலக்கா? முதலமைச்சர் ஆகிறதுக்காக மட்டும்தான் அரசியலுக்கு வரீங்களா? அப்ப இந்த அதிகார சினிமாங்கிற பிம்பத்தை விட்டு வெளில வந்து அடுத்து முதலமைச்சருங்கிற அதிகாரத்தை நோக்கி போகணும். இப்ப அதிகாரத்துல போய் உட்காரணுங்கிற அந்த ஒற்றை நோக்கத்துக்கு மட்டும்தான் வரீங்க. உங்களுடைய நோக்கம் என்ன? நியாயமான நோக்கம்? அரசியல்ங்கிறது வெறும் அதிகாரம் மட்டும்தானா? எளிய மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, குரலற்ற மக்களுக்காக களத்துல நின்று போராடுறது தாங்க அரசியல். அதுக்கு திமுகவா இருக்கட்டும், இல்ல நீங்க RSS கூட நீங்க எடுத்துக்கங்க. என்ன சொன்னாங்க? தேர்தலில் நிக்க மாட்டாங்க. தேர்தலில் நிக்காம இருக்கிறதுக்காக தொடங்கின இயக்கம் தான் திமுகவும். அந்த மாதிரியான கால சூழல் மாறுறது. அந்த மாதிரி நீங்க வரும் பொழுதே நீங்க வந்து முதலமைச்சர் கனவோட தான் துண்டு போட்டுக்கிட்டு தான் வருவீங்க, முதலமைச்சர் சீட்டை ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு தான் வருவீங்க அப்படின்னா உங்களுடைய நோக்கமே தவறு. உங்களுடைய நோக்கமே தவறாக இருக்கும் பொழுது, அதிகாரத்துக்காக நீங்க அலைஞ்சிட்டு இருக்கும் பொழுது, வெறிகொண்டு திரியும் பொழுது மக்கள் அடிச்சு விரட்டுவாங்க. சார், இதை பார்த்து யாரும் பயப்பட வேண்டிய, ஏங்க 75 ஆண்டு காலம் 100 ஆண்டு காலம் இன்னைக்கு நீதி கட்சி 100 ஆண்டை தாண்டி போயிட்டு இருக்குது. அந்த பாரம்பரியத்தில் வந்த கட்சி ஆஃப்டர் ஆல் தொடங்கி 10 நாள் ஆகாத சின்ன பசங்களை பார்த்து பயப்படணும்னு சொன்னா இதை விட கேவலம் விஜய்க்கு தான் இது. சற்று நேரம் இல்ல நீங்க சொல்றது புரிஞ்சுது. இப்ப சற்று நேரத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி, சீமான், விஜய் யார் யாரெல்லாம் திமுகவுக்கு எதிரான மனப்பான்மையில் இருக்காங்களோ அவங்கெல்லாம் எங்கள் கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி வந்து பிரச்சாரத்தின் போது திமுகவுக்கு பதட்டம் வந்துடுது, அதிமுக பாஜக கூட்டணி எப்போ வந்துச்சோ அப்பையிலேருந்தே முதல்வருக்கு தூக்கம் போயிடுச்சு அப்படின்லாம் பிரச்சாரத்தில் வச்சாரு. தூங்காம ரொம்ப அழுதுட்டு இருக்கிறது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான். ரொம்ப வேதனையில், ரொம்ப மன வருத்தத்தில், ரொம்ப மனக்குமரலோட ஒரு மன இறுக்கத்தில் இருக்கிறாரு. அவர் தான் 4.5 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? டெய்லி வெளில வந்து பத்திரிகை கையில் ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு பத்திரிகையாளர்கள்லாம் சந்திச்சு 20 அமாவாசை 21 அமாவாசை, கூட்டணி உடைய போகுது, ஆட்சி களைய போகுதுன்னு தொடர்ந்து கிளிப்பிள்ளை மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருந்தாரு. ஏங்க நான் கேட்குறேன், எடப்பாடி பழனிசாமியை பார்த்தே கேட்குறேன், உங்களுடைய கூட்டணியை பார்த்து நாங்கள் எதுக்கு பயப்படணும்? இதுன்னு அவ்வளோ பெரிய கூட்டணி உங்கள் கூட்டணி?
நீ நின்று ஜெயிச்சிட்டீங்களா இதுக்கு முன்னாடி நீங்கள் நின்று 2 பேரும் கூட்டு சேர்ந்து எந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க? நின்ன தேர்தலெல்லாம் தோத்து தான் போயிருக்கிறீங்க, அடி வாங்கியிருக்கிறீங்க, மக்கள் அடித்து விரட்டி இருக்கிறாங்க. ஒரு மோசமான இந்தியாவுக்கே ஒரு மோசமான கட்சி, தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வரக்கூடிய, தமிழ்நாட்டில் ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய பாஜக, கேவலம் பாஜகவோட போய் நீங்கள் சேர்ந்துக்கிட்டு வாய் வீராப்பு. நீங்கள் இதற்கு முன்பாக நின்று உங்களுடைய கூட்டணியில் யாராவது நீங்கள் உங்கள் கூட்டணி வெற்றி கூட்டணி இருந்தீங்க, நின்று 11 தேர்தலில் தோத்துருக்கிற நீ, உனக்கு எதுக்கு இந்த வீராப்பு? உங்களை பார்த்து நாங்கள் எதுக்கு பயப்படணும்? திமுகவினுடைய கூட்டணி தன்மையை, திமுகவினுடைய செல்வாக்கை பார்த்து தான் எடப்பாடி பழனிசாமிக்கு பயமா இருக்குதே தவிர பாஜக அதிமுக நீங்களே ஏங்க இது அசிங்கம் இல்லையாங்க உங்களுக்கு? நீங்களே சொல்லிக்குவீங்களா ஐயோ எங்க கூட்டணியை பார்த்து பயம், எங்க கூட்டணியை பார்த்து பயம் அப்படின்னு சொல்லிட்டு? இது எவ்வளோ ஒரு சின்ன குழந்தை கூட இந்த மாதிரி பண்ணாது. ஊரா பஸ் எடுத்துட்டு போய் நின்றுக்கிட்டு பேசுறத மக்கள் உங்க கட்சி தொண்டர்கள் வரவேற்கிறாங்களா? கடலூர்ல என்னாச்சு? கடலூரில் எடப்பாடி பழனிசாமி மாட்டிருந்தாருன்னா அந்த கட்சிக்காரனே கும்மி இருப்பான். அவ்வளவு மோசமாக பேசினாங்க. இவர் நிற்காம இந்த தமிழ்நாட்டில் ரத யாத்திரை வந்தால் எப்படி சல்லுன்னு போகுமோ அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமியோட வண்டி போயிட்டு இருக்குது. புல்லட் ட்ரெயினுக்கு பதிலாக இப்போ புல்லட் பஸ் மாதிரி போயிட்டு இருக்காரு, வேகத்தில் போயிட்டு இருக்கிறாரு. ஏன்னா தொண்டர்கள் கேள்வி கேட்டுட்டு நீ எங்கே போனன்னு கேட்குறாங்க. நீ எங்கே போன 4.5 வருஷமா எங்கே போன? எதிர்கட்சியாக இருந்து என்ன பண்ணிட்ட? இன்னைக்கு எலெக்ஷன் வருது அப்படின்னா இவர் இன்னொரு விஜய் மாதிரி செயல்பட்டு இருக்காரு. இவருக்கு முதலமைச்சர் நாற்காலி வேணும். உங்க கட்சியில் இருக்கிறவங்க ஏத்துக்கிறாங்களா? உங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய உங்க பாஜக என்ன சொல்லுது? எடப்பாடி பழனிசாமி தொண்டர்கள்லாம் கூப்பிட்டு நிப்பாட்டி வச்சுட்டு எங்களுக்கு கூட்டணியெல்லாம் ரொம்ப அவசியம் கிடையாது, நாங்கள் பங்கு தர மாட்டோம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அங்கே நயனார் நாகேந்திரனுக்கு ஃபோன் பண்ணி அண்ணே நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு எதுக்கு பம்புற நீ? அப்போ தொடநடுங்கியா இருந்துக்கிட்டு இந்த வீராப்பெல்லாம் தேவையா? 11 தேர்தலில் அடித்து விரட்டி இருக்கிறோம். அதே நிலைமை தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் தொடருமே தவிர எடப்பாடி பழனிசாமி வேணுமா அவரை தைரியப்படுத்திக்கிறதுக்கு எங்களை பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்லலாமே தவிர மற்றபடி அதில் ஒரு உண்மையும் கிடையாது. அவருடைய பதட்டம் தான் அதற்கான பதிலாகவும் இருக்குது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது குறித்து அண்மை காலமாக அதிகமாக பேசப்பட்டு இருக்கு. பாஜக தொடர்ந்து அமைச்சரவையிலையும் நாங்கள் பங்கேற்போம் அப்படின்னு சொல்லி வருகின்ற அந்த சட்டமன்ற தேர்தலின் போது சொல்கிறாங்க. அமித்ஷா அதை மறுபடியும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை மறுக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு மறுக்கிறதுக்குல எந்த உரிமையும் கிடையாது. கூட்டணியில் பாஜகவோட சேரணுங்கிறதுக்கான உரிமையை அவர் எடுக்கல. கையெல்லாம் கட்டி கொண்டு உட்கார வச்சாங்க பத்திரிகையாளர்கள் சந்திப்பில். அமித்ஷா பேசினார். பேசி முடித்த உடனே பின்னாடியே மாலான்னு வடிவேலு வரல, அந்த மாதிரி இவரும் பின்னாடியே அமித்ஷா பின்னாடியே போனார். சரி, கூட்டணியை குறித்து ஏதாவது கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பேசுவாருன்னா எல்லாம் அவர் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான்னு அமித்ஷாவை பேச விட்டார். அதன் பிறகு அமித்ஷாவாக இருக்கட்டும், ஏங்க இந்த சின்னப்ப இந்த கிட்னி திருடுறதுக்கு வாடான்னு கூப்பிட்டு வடிவேல் காமெடியில் கூப்பிடுவான்ல, அந்த மாதிரி அண்ணாமலை வரைக்கும் சின்ன தலைவர்கள் வரைக்கும் பாஜக வட்ட செயலாளர்கள் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பஸ்ஸில் நிற்கும் பொழுது அடுத்து எங்கே ஆச்சு தான் கூட்டணி ஆச்சு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கிட்னி எடுத்துட்டாங்க அதிமுகவுடைய கிட்னியை. அதனால் எந்த முடிவும் எடுக்க முடியாத இடத்துல அதிமுக இருக்குது. இவ்வளோ வாய் வீராப்பு பேசுகிறாரு எடப்பாடி பழனிசாமி. கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி அமையவே அமையாது. கூட்டணியில் நாங்கள் அமைச்சரவையில் பங்கு தரமாட்டோம்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. சொல்லலை, சொல்லிட்டு தான் ஃபோன் பண்ணி நயனார் நாகேந்திரன் கிட்ட சொல்றது, அண்ணா நான் அவங்க சொல்றாங்களேன்னு சொன்னேன், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்றது அதுக்கு தான். தைரியமான ஆள் அந்த வடிவேல் காமெடி. நீங்க மறுபடியும் சொல்றேன், ஒரு தூரமா உட்காந்துக்கிட்டு 2 பேர் தொண்டர்கள் ஒரு 4 பேர் அங்க இருப்பாங்க, மிரட்டுற மாதிரியே பேசுவாரு. அண்ணன் பாத்தியா ரவுடி, எவ்வளவு பெரிய ரவுடி, அவரையே மிரட்டிட்டாரு அப்படிம்பாங்க. ஆனா உன் காலில் விழுவுற தெய்வமே அப்படிமா. அந்த மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி. ஃபோனில் உன் காலில் விழுவுற தெய்வமே, நான் மேடையில் பேசுகிறேன், பஸ் மேலே ஏறி பேசுகிறேன், அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத, அதெல்லாம் சும்மா நாச்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனால நாளைக்கு இனிமேல் எழுதி வச்சுக்கோங்க, இதே ஐபிசி தமிழில் நம்ம மறுபடியும் பேசுவோம். தேர்தல் நெருங்கட்டும், அதிமுக எத்தனை இடத்துல நிற்கிறாங்க, யார் கேண்டிடேட்னு பாஜக அறிவிக்குதா இல்லையான்னு பாருங்க. இன்னும் சொல்லப்போனால் அண்ணாமலையை கூட அறிவிக்கலாம். அப்போ கூட அது கூட்டணி தர்மம்னு எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்குவார். அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர்கள்லாம் இப்போ எந்த குமரலில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது.
வரக்கூடிய காலங்களில் தெரியும். அதனால எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே சம்மந்தியோட இருந்துகிட்டதுனால தான், சம்மந்திக்காகவே ஆட்சி நடத்தினதுனால தான் தமிழகத்தை மறந்தோம், ஆட்சியை இழந்தோம்னு இருக்கிறாரு. இப்போ நீ 4.5 வருஷம் கழிச்சு இங்கே வந்துட்டா நீங்கள் செஞ்ச அயோக்கியத்தனங்கள் அழிச்சாட்டியங்கள்லாம் மக்கள் மறந்துடுவாங்களா? எந்த பேஸில் நீங்கள் போய் ஓட்டு கேட்பீங்க? என்ன சொல்லி கேட்பீங்க? பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு எந்த மூஞ்ச வச்சுட்டு கேட்பீங்க? மக்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அப்ப திமுக கூட்டணியில எந்த பிரச்சனையும் இல்லை. திமுக கூட்டணியில எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சுமூகமாக முடித்துக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் அந்த மெச்சூரிட்டி இந்த கூட்டணியில இருக்குது. அதனாலதான் தொடர்ந்து 15 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கூட்டணி வலுவான கூட்டணியாக இருந்துட்டு இருக்குது, கொள்கை கூட்டணியா இருந்துட்டு இருக்கு. ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.